நம்ம இந்தியா முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இப்போ முதலாவது நாள் ஆட்டத்தை விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க முதலாவது பேட்டிங் பண்ண நம்ம இந்தியா என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்க அந்த கவலை சோகம் போகிறதுக்கு உள்ளேயே நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா மண்ணில் நடக்காத சரித்திர சம்பவத்தை நிகழ்த்தி இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறத்துக்கான மிகப்பெரிய கம்பேக் ஒன்று இப்போ கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்மித்துக்கு எதிராக அவர் வீசின பந்து இதுவரைக்கும் கிரிக்கெட்டில் நடக்காத ஒரு சம்பவமாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரே பாலில் கேட்ச் எல்பிடபிள்யூ போல்டு இப்படி 3 விக்கெட் விழற வாய்ப்பை பும்ரா அவர் ஏற்படுத்தி யாருமே பார்க்காத ஒரு சம்பவத்தை போலிங்கை இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நம்ம பும்ரா அவர் நிகழ்த்தியிருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் டாஸ் ஜெயிச்சது பும்ரா அவர் தான். நம்ம இந்தியாவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அழைச்சாரு. ஆனால் நம்ம இந்தியா வந்த கையோட போட்டுன்னு விக்கெட்டுகளை விழுந்தாங்க. ரன் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப ஒரு நிமிடம் பும்ரா தவறான முடிவு எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுச்சு. ஏன்னா எஸ்எஸ்டி ஜெய்ஸ்வால் டக் அவுட், படிக்கல் டக் அவுட், விராட் கோலி 5 பண்ட் 37 ரன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இதனால 150 ரன்கள் தான் மொத்தமே நம்ம இந்தியா 50 ஓவர்கள் ஏறக்குறைய ஃபேஸ் பண்ணி ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. இப்படி இருக்க இரண்டாவதா பேட்டிங் பண்ண வந்த ஆஸ்திரேலியா அவங்க ஹோம் கிரவுண்ட், அது மலமலன்னு அவங்க ரன்னை குவிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணதை விட ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. முக்கியமா நம்ம பும்ரா அவருடைய மொத்த வித்தையையும் இந்த ஆட்டத்தில் அவர் கேப்டனா இருக்கிறதால இறக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கே நேத்தனை 10 ரன்னுக்கு தூக்குனாரு. பின்னாடியே கவாஜா அவரும் 8 ரன்னுக்கு அவுட் ஆக, அடுத்ததா பின்னாடியே வந்த ஸ்டீவ் ஸ்மித் அவருக்கு தான் நம்ம பும்ரா இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு பால், அந்த பாலை ஸ்மித் அவர் கை வச்சார்னா கேட்ச், எல்பிடபிள்யூ பந்தை விட்டார்னா போல்டு, இப்படி ஏதாவது ஒரு விக்கெட் விழறதுக்கான சான்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரியான பாலை தான் நம்ம பும்ரா வீசியிருந்தாரு. அந்த பாலில் ஸ்மித் அவர் பந்தை மிஸ் பண்ணி கோல்டன் டக் அவுட் ஆயிருக்காரு. ஸ்மித் இது வரைக்கும் டெஸ்ட் ஆட்டங்களில் ஒரே ஒரு முறை தான் இதுக்கு முன்னாடி ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் ஸ்மித் அவர் கோல்டன் டக் அவுட் ஆயிருக்காரு. ஸ்மித் டக் அவுட் ஆனதுல இருந்தே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆஸ்திரேலியா அணியின் பேட்டிங் லைன் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்தடுத்து வந்த டிராவிஸ் ஹெட் 11, மிச்சல் மார்ஸ் ஒரு 6, இப்படி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே போட்டுன்னு அவுட் ஆக, கடைசியா இன்னைக்கு டே முடிகிறப்ப 67 ரன்னுக்கு 7 விக்கெட்டை ஆஸ்திரேலியா அணி இழந்துட்டாங்க. இதுல நம்ம இந்தியாவை விட இன்னும் 83 ரன்கள் அவங்க பின் தங்கியிருக்காங்க. நம்ம இந்தியா 150க்கு ஆல் அவுட் ஆகியிருந்தாலும் கடைசியா பும்ரா தான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியான ஒரு கேப்டன்சியை தான் இந்த ஆட்டத்தில் இப்போ வரைக்கும் பும்ரா அவர் நிகழ்த்தியிருக்காரு. அந்த வகையில் மிகப்பெரிய சீனியர் பிளேயர்கள் இல்லாமலே நம்ம இந்தியா இந்த முதலாவது மேட்சை தற்போது சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க.